டிங்கர் சாம்ஸின் மாற்றத்தை உருவாக்கும் தொடருக்கு வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக டிங்கர் சாம்ஸ் டிங்கரின் சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு மற்றும் மாற்றம் உருவாக்குதல் உள்ளிட்ட பல நுண்கற்றல் தொகுதிகளை வழங்குகிறது. இந்த 10 பகுதி வீடியோ தொடரில் டிங்கர் சாம்ஸ் மாற்றத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்ளவும், நீங்களும் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குபவராக மாறலாம் என்பதை புரிந்து கொள்ளவும் உதவும். ஒவ்வொரு வீடியோவும் தோராயமாக 10 முதல் 15 நிமிடங்கள் நீளமானது மற்றும் நீங்கள் பயிற்சி செய்ய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சவாலை உள்ளடக்கியது. மேலும் கவலைப்படாமல், டெல்லியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நபருமான டிங்கர் சாம்ஸ் நிதிஷ் கார்க் வழங்கிய எபிசோட் 8 உடன் தொடங்குவோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்மள பலர், குறிப்பா மாணவர்கள், ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஒரு அருமையான ஐடியா மனசுல இருக்கும். ஆனா அந்த ஐடியா வெறும் ஒரு கூல் ப்ராஜெக்டா மட்டும் இல்லாம உண்மையாவே இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா எப்படி மாத்துறது, நம்மளோட சிறந்த யோசனைகள் வெறும் கல்லூரி போட்டிகளோடையோ இல்ல ஒரு கண்காட்சியோடையோ நின்னுடாம நிஜமான நீடித்த தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு வாங்க ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரியோட நம்மளோட உரையாடலை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம பேச போற எல்லா விஷயத்தோட மையப்புள்ளி. யோசிச்சு பாருங்க, ஒரு புது கண்டுபிடிப்பு டெக்னாலஜில எவ்வளவுதான் பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி, அது சமூகத்துல சில பேருக்கு மட்டும் பயன்பட்டு பெரும்பான்மையான மக்களை, குறிப்பா தேவை இருக்கிறவங்களை விட்டுட்டு போச்சுன்னா அது ஒரு முழுமையான வெற்றியா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. உண்மையான மாற்றம்ங்கிறது யாரையும் கைவிட்டுட்டு போறதில்ல, எல்லாரையும் அணைச்சிட்டு போறதுதான். சரி, இப்போ நாம புத்தாக்க முரண்பாடு, அதாவது இனோவேஷன் பாரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பாப்போம். இது என்னன்னா, கிளாஸ் ரூம்ல காலேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா தெரியற பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனா அது ஏன் நிஜ உலகத்துக்கு வரும்போது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாம காணாம போயிடுது? இது ஒரு பெரிய புதிர் மாதிரி இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். நம்ம எல்லாருக்குமே புதுசா எதையாவது உருவாக்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு புது ஆப் கோட் பண்றதா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் டிசைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு புது தீர்வை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் செய்யும்போது ஒரு தனி உற்சாகம் வரும். ஆனா நாம நம்ம கிட்டேயே ரொம்ப நேர்மையா கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்மளுடைய ஐடியா பாக்குறதுக்கு வெறும் கூலா வாவ் சொல்ற மாதிரி இருந்தா மட்டும் போதுமா? இல்ல அது நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு தேவையை பூர்த்தி செய்யணுமா? புதுசா நீங்க எதை உருவாக்கினாலும் சரி, இந்த 2 கேள்விகள் தான் உங்களுக்கான வழிகாட்டி நட்சத்திரங்கள் மாதிரி. 1, அனைவரையும் உள்ளடக்குதல், அதாவது இன்க்ளூசிவிட்டி. நம்மளோட இந்த தீர்வினால யாருக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போகுது, யார் இந்த ஓட்டத்துல பின்தங்கி போறாங்க. 2வது கேள்வி செயல்திறன், அதாவது எஃபெக்டிவ்னஸ். இது பேப்பர்ல கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற மாதிரி உண்மையாவே களத்துல தேவைப்படுற இடத்துல வேலை செய்தா? இந்த 2 கேள்விகளுக்கும் நீங்க சொல்ற பதில் தான் உங்க ப்ராஜெக்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இங்க பாருங்க, இது ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கட்டமைப்பு. இது ஒரு மாற்றத்தை உருவாக்குபவரோட 3 கண்ணாடிகள்னு சொல்லலாம். உங்க ப்ராஜெக்ட நீங்க இந்த 3 கண்ணாடிகள் வழியா பார்க்கணும். முதல் கண்ணாடி நெறிமுறைகள், அதாவது எத்திக்ஸ். என்னோட இந்த தீர்வு யாருக்கும் எந்த விதத்திலையும் தீங்கு விளைவிக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியுமா? 2வது கண்ணாடி அனைவரையும் உள்ளடக்குதல். இது சமூகத்தோட ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களுக்கு மட்டும்தானா, இல்ல எல்லாரையும் சென்றடையுமா? 3வது செயல்திறன். இது நான் சொன்ன வேலையை சரியா நம்பகத்தன்மையோட செய்தா? இந்த 3 கேள்விகளுக்கும் ஆம்னு பதில் வந்தா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ நாம நம்மளோட ஐடியாவை முதல் பெரிய சோதனைக்கு உட்படுத்த போறோம். அதுதான் அனைவரையும் உள்ளடக்குதல் சோதனை. சொல்லப்போனா இதுதான் ஒரு புத்தாக்கத்தோட மனித பக்கத்தை பத்தினது. ஏன்னா டெக்னாலஜி மட்டும் முக்கியம் இல்ல, நாம யாருக்காக இந்த டெக்னாலஜி உருவாக்குறோம் அப்படிங்கறது தான் அதை விட மிக மிக முக்கியம். அனைவரையும் உள்ளடக்குதல் அப்படின்னா என்ன? இந்த ஸ்லைட்ல இருக்கிற விளக்கம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வசதி படைச்ச சிலருக்கு மட்டும் ஒரு தீர்வு தர்றதில்ல, அதுக்கு பதிலா சமூகத்தோட விளிம்புல இருக்கிறவங்களையும் மனசுல வச்சு அவங்களோட தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நன்மை தர்ற மாதிரி ரொம்ப கவனமா டிசைன் பண்றது. ஒரு உண்மையான உள்ளடக்கிய தீர்வு யாரும் பின்தங்கி போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. இது ஒரு கதவை சிலருக்கு மட்டும் திறக்கிறது இல்ல, எல்லாருக்குமாக அந்த கதவை அகலமா திறந்து வைக்கிறது. சரி, இந்த உள்ளடக்குதல் அப்படிங்கிற பெரிய ஐடியாவை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க இதன் 4 முக்கியமான கோட்பாடுகளா பிரிச்சு பார்க்கலாம். 1,
அணுகல் தன்மை, அதாவது மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்கன்னு எல்லா விதமான திறன்களை கொண்டவங்களும் இதை எளிதா பயன்படுத்த முடியுமா? 2வது கட்டுப்படியாகும் தன்மை. இதோட விலை ரொம்ப அதிகமா இருந்தா உண்மையாவே யாருக்கு தேவையோ அவங்களால இதை வாங்க முடியாம போயிடும். 3 கலாச்சார உணர்திறன். நம்ம தீர்வு அந்தந்த இடத்தோட கலாச்சாரத்தையும் மொழியையும் பழக்க வழக்கங்களையும் மதிக்கிற மாதிரி இருக்கா? கடைசியா மிக முக்கியமானது பிரதிநிதித்துவம். நீங்க யாருக்காக இந்த தீர்வை உருவாக்குறீங்களோ அவங்க கிட்ட நேர்ல போய் பேசுனீங்களா, அவங்க கருத்தை கேட்டீங்களா, இல்ல உங்க ரூம்ல உட்கார்ந்து நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நல்ல நல்ல ஐடியாக்கள் கூட எப்படி இந்த உள்ளடக்க சோதனையில தோல்வி அடையுதுன்னு சில உதாரணங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த பயிர் கண்காணிப்பு ட்ரோன். பெரிய கார்ப்பரேட் பண்ணைகளுக்கு இது ஒரு வரம். ஆனா 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு சின்ன விவசாயிக்கு இதனால என்ன பயன்? அதோட விலை ரொம்ப அதிகம், அதை இயக்குறதுதான் கஷ்டம். இது ஒரு நல்ல டெக்னாலஜி, ஆனா அது சரியான பயனாளிய போய் சேரல. இதுதான் உள்ளடக்குதலில் உள்ள இடைவெளி. அடுத்து இந்த ஹெல்த் கேஜெட். கையில கட்டிக்கிட்டா போதும், ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் அளவு எல்லாத்தையும் காட்டும். அருமையான ஐடியா தான். ஆனா இது வேலை செய்ய ஒரு ஸ்மார்ட் போனும் ஒரு ஆப்பும் வேணும். நம்ம ஊர்ல ஸ்மார்ட் போனே இல்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத எத்தனையோ வயசானவங்க இருக்காங்க. அப்போ இந்த உயிர்காக்கும் கருவி யாருக்கு அதிகமா தேவையோ அவங்களே விட்டுட்டு போயிடுது இல்லையா? இங்க தட டெக்னாலஜி அணுகல். கடைசியா இந்த டிஜிட்டல் லேர்னிங் கேம். நகரத்துல இருக்கிற மக்கள் சூப்பரா விளையாடி கத்துக்கலாம். ஆனா அந்த கேம் வேலை செய்ய நல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும். அப்போ சரியான நெட்வொர்க் வசதி இல்லாத கிராமத்து மாணவர்களோட நிலைமை என்ன? கல்விங்கிறது எல்லாருக்கும் போதுமானது, ஆனா இங்க டெக்னாலஜி ஒரு தடைய உருவாக்குது. இதுதான் டிஜிட்டல் பிளவு. இந்த 3 உதாரணங்களுமே நல்ல நோக்கத்தோட உருவாக்கப்பட்டவைதான், ஆனா உள்ளடக்கத்துல கோட்டை விட்டுருச்சு. சரி, இப்போ ஒரு புத்தாக்கத்துக்கான 2வது ரொம்பவே கடுமையான சோதனைக்கு வருவோம். அதுதான் செயல்திறன் சோதனை. நம்மளோட தீர்வு பாதுகாப்பான லேப் சூழலுக்கு வெளியே நிஜ உலகத்தோட வெயில், மழை, தூசின எல்லாத்தையும் தாங்கி நின்னு அது சொன்ன வேலையை சரியா செய்யுமாங்கிறத சோதிக்கிறது தான் இந்த டெஸ்ட். இது ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி. செயல்திறன்னா என்ன? அது வெறும் உங்க பிரசன்டேஷன்ல அழகா தெரியற புள்ளி விவரங்கள் இல்ல. அது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கணும், களத்துல தொடர்ந்து ஒரே மாதிரியான நம்பகமான முடிவுகளை தரணும், கடைசியா அதை பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப எளிமையா சுலபமா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வாட்டர் பியூரிஃபையர் லேப்ல 99.9% கிருமிகளை நீக்கலாம். ஆனா அதுக்கு தொடர்ச்சியான மின்சாரம் வேணும். அடிக்கடி பவர் கட் ஆகுற ஒரு கிராமத்துக்காக நீங்க அதை செஞ்சிருந்தா அது செயல்திறன் மிக்கதா? நிச்சயமா இல்ல. அது வெறும் ஒரு ஷோகேஸ் பீஸா தான் இருக்கும். ஒரு தீர்வு உண்மையாவே களத்துல ஜெயிக்க போகுதா இல்லையான்னு தீர்மானிக்கிற 4 முக்கிய கோட்பாடுகள் இங்க இருக்கு. 1 நடைமுறை சாத்தியம். உங்க ஊர்ல இருக்கிற வெயில், தூசி, மழையில உங்க கருவி தாக்கு பிடிக்குமா? 2 பயன்பாட்டுனை. அதை யூஸ் பண்ண ஒரு பெரிய இன்ஜினியரிங் டிகிரி தேவையா, இல்ல சாதாரண மனுஷனாலும் எளிதா பயன்படுத்த முடியுமா? 3 நம்பகத்தன்மை. இன்னைக்கு வேலை செய்யற மாதிரி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சும் அதே மாதிரி வேலை செய்யுமா, இல்ல அடிக்கடி ரிப்பேர் ஆகுமா? கடைசியா அளவிடுதல். 10 பேருக்கு உதவுற உங்க தீர்வு தேவைப்பட்டா 10,000 பேருக்கும் 1,00,000 பேருக்கும் உதவ முடியுமா? செயல்திறன் சோதனையில தோத்து போன சில நல்ல ஐடியாக்களை இப்ப வேகமா பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். சென்சார் வச்சு மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து தண்ணி பாய்ச்சோம். காலேஜ் டெமோல தண்ணியை மிச்சப்படுத்துற மாதிரி காட்டலாம். ஆனா நிஜமான வயல்ல அந்த சென்சார்ல தூசி படிஞ்சா என்ன பண்றது? அதுக்கு டெக் சப்போர்ட் இல்லாம ஒரு விவசாயியால அதை சரி பண்ண முடியலன்னா என்ன பிரயோஜனம்? இது ஒரு தீர்வுக்கு பதிலா ஒரு புது தலைவலியே கொடுக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் குப்பை தொட்டி. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சென்சார் வச்சு பிரிக்கும். ஒரு ஏசி ரூம்ல வச்சா கரெக்டா வேலை செய்யும். ஆனா அதே வெளியில ஒரு பஸ் ஸ்டாப்ல வச்சா என்ன ஆகும்? தூசியும் மழையும் அந்த சென்சாரை சீக்கிரமே செயலிழக்க வச்சிடும். அப்போ அந்த ஸ்மார்ட் தொட்டி ஒரு சாதாரண தொட்டியா மாறிடும். ஒரு ப்ராஜெக்ட் நிஜ உலக சூழலை தாங்க கத்துக்கணும் இல்லையா? கடைசியா இந்த லேர்னிங் ஆப். இதுல சூப்பரான பாடங்கள், குவிஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த ஆப் போன் பேட்டரிய ரொம்ப சீக்கிரமா காலி பண்ணுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள்ல அதை யூஸ் பண்றதே நிறுத்திடுவாங்க. இது ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை மாதிரி தெரியலாம், ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்ல ஆப்பையே பயனற்றதாக்கிடும். இதுதான் நடைமுறை செயல்திறனோட முக்கியத்துவம். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க உண்மையான உலகத்தை மாற்ற தாக்கத்துக்கான ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த 2 முக்கியமான விஷயங்களையும், அதாவது அனைவரையும் உள்ளடக்குதல் மற்றும் செயல்திறன் ஒன்னா சேர்க்க போறோம். இந்த 2ம் சந்திக்கிற இடத்துல தான் உண்மையான மேஜிக் நடக்குது.
இந்த ஒப்பீடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதிகபட்ச தாக்கத்தை உருவாக்க இந்த 2 விஷயங்களும் எவ்வளவு முக்கியம்னு இது ரொம்ப அழகா காட்டுது. முதல்ல டாக்டர் வர்கீஸ் குரியன் அவரோட வெண்மை புரட்சி லட்சக்கணக்கான கிராமப்புற விவசாயிகளை, குறிப்பா பெண்களையும் உள்ளடக்கியது. இது ஒரு மிகப்பெரிய உள்ளடக்கம். அதோட செயல்திறன் எப்படி? இந்தியாவையே பால் உற்பத்தியில தன்னிறைவடைய வச்சு லட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டது. இது உள்ளடக்கம், செயல்திறன் 2ம் சேர்ந்த ஒரு மகத்தான வெற்றி. இன்னொரு பக்கம் ஈலான் மஸ்க் அவரோட டெஸ்லா எலக்ட்ரிக் கார் உலகத்துல ஒரு புரட்சியே பண்ணுச்சு. செயல்திறன் மிக மிக அதிகம். ஆனா ஆரம்பத்துல அவரோட கார்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததால அது எல்லாரையும் உள்ளடக்கல. பணக்காரர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருந்துச்சு. 2மே பெரிய மாற்றங்கள் தான், ஆனா அதோட தன்மை வேற. அப்போ இதுதான் நம்மளோட மிக முக்கியமான பாடம். நாம பார்த்த எல்லாத்தோட மைய கருத்தும் இதுதான். ஒரு தீர்வு டெக்னிக்கலா எவ்வளவுதான் சூப்பரா வேலை செஞ்சாலும் அது மட்டும் பத்தாது. உண்மையான நீடிச்சிருக்கிற தாக்கம் எப்போ உருவாகும்னா அது சமூகத்தோட அடித்தட்டு மக்களை சென்றடைஞ்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்போதுதான். செயல்திறனும் உள்ளடக்கமும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒண்ணு இல்லாம இன்னொன்னுக்கு மதிப்பில்லை. அதனால நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புனா உங்க பயணத்துல இந்த 3 விஷயங்களை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, பொறுப்போட டிசைன் பண்ணுங்க. உங்க ஐடியாவால யார் பாதிக்கப்படலான்னு யோசிங்க. யார் விட்டு போவாங்கன்னு கேளுங்க. 2, நிஜ உலகத்துல டெஸ்ட் பண்ணுங்க. உங்க லேபை விட்டு வெளியே வாங்க. உண்மையான பயனர்கள் கிட்ட கொடுத்து அவங்க கருத்தை கேளுங்க. கடைசியா எல்லாருக்காகவும் உருவாக்குங்க. உங்க உண்மையான வெற்றி நீங்க வாங்குற விருதுகள்லயோ இல்ல பணத்திலயோ இல்ல, நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறீங்கிறதுல தான் இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த கேள்வி நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் உங்க சொந்த வேலைக்கு பயன்படுத்த தூண்டணும். இப்போ நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற உங்க ப்ராஜெக்ட, உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய ஐடியாவை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. அதோட வடிவமைப்புல, அதோட விலையில, அதோட செயல்பாட்டுல நீங்க யாரையாவது மறந்துருக்கீங்களா? யாரையாவது கவனிக்காம பின்தங்க விட்டுட்டீங்களா? இந்த சுய பரிசோதனை தான் ஒரு நல்ல திட்டத்தை ஒரு மகத்தான உலகை மாற்றும் சக்தியாக மாத்துறதுக்கான முதல் படி. யோசிங்க.